ஏரியில் உள்ள மடைமணல்களால் மூடி உள்ளதால் தற்போது உள்ள மழை தண்ணீர் அனைத்தும் வீடுகளுக்குள் வெள்ளம் போகும் அபாயம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மணமேல்குடி தாலுகா கிளாரவயல் கிராமத்தில் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயில் 5 மடைகள் உள்ளது. 5 மடையும் சேதமற்ற நிலையில் உடைந்து பாழாகி உள்ளது. அதனால் தற்போது மழைக்காலம் என்பதால் மழை பெய்து கண்மாய் நிரம்பினால் கண்மாயில் உள்ள தண்ணீர் வீடுகளுக்குள் போகும் அபாயம் உள்ளது. நாங்கள் பலமுறை அதிகாரியிடம் மனு அளித்தும் எந்த ஒரு அதிகாரிகளும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அக்கிராம மக்கள் குமுறுகின்றனர். விவசாயம் செழித்தால்தான் நாடு செழிக்கும் என்றும் தமிழக அரசும் மத்திய அரசும் கூறுகின்ற நிலையில் எங்கள் கிராமத்தில் கண்மாயில் உள்ள மடை அனைத்தும் சேதமடைந்து உள்ளது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த மடைகளை நிவர்த்தி செய்யுமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நாங்கெல்லாம் கையிலே தூக்கி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா வெட்டிவயல் வட்டத்தைச் சேர்ந்த கிளாரவயல் கிராமம். அது கிளாரவயல் கிராமத்தில் ஒரு நெருக்கி 500 ஏக்கர்கிட்ட விவசாயம் பண்ணுற ஏரி தான். 500 ஏக்கர் ஏரியில் உள்ள மடைகள் பூராமே அன்றைக்கு 5 மடை எல்லாமே சேதமாக தான் இருக்குது. சில மடை சுத்தமாக தூந்து போய் கிடக்கு. மடையை இடித்து மடையை கட்டி ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்காது. அதனால் இந்த இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு பூரா மடை உடஞ்சி கிடக்கிறதுனால மழை காலம் தண்ணி பூரா அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே போய் ஊரை பாதிக்கிற மாதிரி இருக்குது. விவசாயத்துக்கு தண்ணி பாயறது சிக்கலாக இருக்குது. அதனால் மழையை மறுபடியும் பழுது நீக்கி தருமாறு மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கிறோம். மேலும் இது துரிதமாக கொஞ்சம் வேலை பார்த்து தர மாதிரி போர்க்கால அடிப்படையில் வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம். பேர் கணேசன். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா வெட்டிவேல் பஞ்சாயத்து கிளாரவயல் கம்மா. அது ஒரு 400 ஏக்கர் பரப்பளவு கம்மா. 400 ஏக்கர். அது ஒரு கம்மா எல்லா மடையுமே இடிஞ்சு கிடக்கு. அதில் கம்மா பெருநாள் தண்ணி மடையால் வெளியில் இங்கே போய் ஊரில் இப்போ பாதிப்பு ஏற்படும். இது உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுத்து இந்த மடையில் சீர்வணி கேட்குமாறு உங்களை பணி பண்ணும்படம் கேட்டுக்கொள்ளுகிறேன். பேர் ஆறுமுகம்.